ரியல்மியோட மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் சீரீஸ் அப்படின்னாலே அவங்களோட GT சீரீஸை சொல்லலாம். அதுலயுமே ரியல்மி GT60 வந்து செம்ம சூப்பரான மொபைலா இருந்தது. அதோட சக்சஸரா GT70 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பெஸ்டா இருக்கா? ஓபன் பண்ணி பார்த்துருவோமா? பாக்ஸோட டிசைன் எப்பயும் போல தான் இருக்கு. மேலே வந்து குட்டியா ஒரு எழுத்து போட்டிருக்காங்க. என்னடான்னு பார்த்தா மோஸ்ட் பாப்புலர் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அமாங் இந்தியா யூத். ஸோ யூத் கிட்ட ரொம்ப பாப்புலரான பிராண்டாக ரியல்மி அவங்களே சொல்லிக்கிறாங்க. மேலே வழக்கம் போல் அப்படின்னு போட்டிருக்காங்க. பின்னாடி அதோட ஸ்பெக்ஸ் ஹைலைட்டான விஷயங்கள் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் மேக் இட் ரியல் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குது எப்பயும் போல். அதில் ஒரு குயிக் கைட், ஒரு சிம் எஜெக்டர் பின், லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரியே இந்த டைமும் ஒரு ரப்பர் கேஸ் கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில். பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. அடுத்ததா GT மொபைலை கையில் எடுக்கும்போதே கொஞ்சம் பல்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. டிசைனை பார்த்தோன்னே உங்களுக்கு டக்குன்னு என்ன தோணுது? ரியல்மி மாதிரி தோணுதா இல்லை வேற பிராண்ட் மாதிரி தோணுதா? ஸோ இதை பற்றி அப்புறம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ளே ஒரு சார்ஜிங் கேபிள் டைப் சி, ஒரு 120 வாட்கான சார்ஜிங் அடாப்டர். அவ்வளோதான் பாக்ஸ்குள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கேஸை போட்டு பார்த்துருவோம். கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஃபிட்டிங் நல்லா தான் இருக்குது. ஆனால் கேஸ் போட்டோம் அப்படின்னா டிசைன் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுது. ஈவன் கேஸ் போட்டால் கூட அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியம் லுக் வரல. கீழே வந்து ரியல்மியோட பிராண்டிங் அந்த கேஸ்லையும் கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனை டக்குன்னு பார்த்தா போக்கோ மொபைலோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. ஏன்னா அவங்க தான் அதிகமாக எல்லோ கலர் பேக்ரவுண்டில் அதிகமாக லான்ச் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் ரியல்மியும் எல்லோ கலரில் தான் லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களோட பிராண்டிங் கலரும் அதுதான். இருந்தாலும் ஸோ ரியல்மி வந்து அந்த அளவுக்கு நிறைய மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணது கிடையாது. அதுபோக சைடில் வந்து இந்த பார் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள ரியல்மி அப்படிங்கிற பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிறது லெதர் பேக். பொதுவாக இந்த லெதர் பேக்ல என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, லாங் டைமா யூஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் இது வந்து பிச்சுக்கிட்டு வந்துடும். ஏன்னா அது ப்ராப்பரா பேஸ்ட் பண்ணாம விட்டுருந்தாங்க அப்படின்னா. இதுலமே தட்டி பார்க்கும்போது இங்கே வந்து அந்த கேப் இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் வருது. மேலே வந்து ஸ்கொயர் ஷேப்குள்ள அந்த கேமராஸ் வந்து பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தா அந்த கேமரா இருக்கிற ஒரு ஃபீலே தெரியல. அந்த LED ஃபிளாஷ் மட்டும் தான் நமக்கு டக்குன்னு தெரியுது. அது போக மொபைலை கையில் பிடிக்கும் போதுமே கொஞ்சம் ஒரு பல்கான மொபைலா, வெயிட்டான மொபைலா தான் தெரியுது. 205 கிராம் இருக்குது. ஸோ இந்த காலத்துலையும் இவ்வளோ வெயிட்டான மொபைல், இதுக்கு மேலே நீங்கள் கேஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா 225 இல்லை 230 கிராம், 1/4 கிலோவை நம்ம தூக்கிட்டே அலையிற மாதிரி இருக்கும். ஸோ வெயிட்டை இன்னும் குறைச்சிருக்கலாம். இதோட திக்னஸ்மே 8.88 mm கொடுத்திருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு வெயிட் கம்மியா திக்னஸும் கம்மியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மற்ற கலர்ஸ் தான ப்ளூ அண்ட் பிளாக்ல வாங்கிக்கோங்க. அதோட திக்னஸ் வந்து 8.25 mm தான் வருது. வெயிட் 202 கிராம் வருது. பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. சோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரியல்மி வந்து டிசைனை இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இதோட வெயிட் காரணமே இதுல இருக்கக்கூடிய பேட்டரி தான். 7000 mAh அப்படிங்கிற ஒரு மாசிவான பேட்டரி பேக்கப் கொடுத்திருக்காங்க. அது போக ஆல்ரெடி பார்த்தோம் பாக்ஸ்க்குள்ள 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. சோ வேகமாவே சார்ஜும் பண்ணிக்க முடியுது. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா நீங்க ஹெவியா யூஸ் பண்ணா கூட உங்களுக்கு 1 டேக்கு பேட்டரி லைஃப் தாராளமா வருது. நீங்க லைட் யூசரா இருந்தீங்க அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு மேலேயே பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் வருது. ஸோ பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, பேட்டரி கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நல்ல விஷயம் தான். பேட்டரி மட்டும் இல்லை, பெர்ஃபார்மன்ஸுமே இங்கே பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே மீடியாடெக் டைமென்சிட்டி 8400 மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோரே 17 லட்சத்துக்கு மேலே வருது. ஜீக்பெஞ்ச் ஸ்கோருமே சிங்கிள் கோரோட ஸ்கோர் வந்து 1663 வருது. மல்டி கோரோட ஸ்கோருமே 6298 வருது. ஜிபியூவோட ஸ்கோருமே 11000க்கு மேலே வருது. சோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா நம்ம யூஸ் பண்றப்ப நல்லா தான் இருந்தது. BGMI, COD இது ரெண்டுமே ப்ளே பண்ணி பார்த்தோம். நல்லா ஸ்மூத்தா ப்ளே பண்ணிக்க முடியுது. BGMI 90 fps ஸ்மூத்தா ப்ளே பண்ண முடியுது. COD 120 fps வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அதுவுமே ஸ்மூத்தா ப்ளே பண்ணிக்க முடியுது. ஆனா CPU throttle டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல கிராஃப் நல்லா இருந்தாலுமே டக்குன்னு கொஞ்ச நேரத்திலே அந்த throttle இஷ்யூ இருக்கிறது நல்லாவே தெரியுது. 2-3 டைம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். பட் எல்லாத்துலயுமே மேக்ஸிமமா 70% கூட இதோட பெர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ண முடியல. சோ அதை இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி பெட்டர் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். throttle டெஸ்ட் போடும்போதுமே அந்த வார்ம் வந்து நல்லாவே தெரிஞ்சது. ஈவன் கேம் ப்ளே பண்ணும்போதுமே அந்த வார்ம் வந்து நல்லாவே தெரியுது. சோ அதை கொஞ்சம் குறைச்சி இன்னும் பெட்டர் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். சோ நம்ம ஷார்ட் டைமா தான் செக் பண்ணியிருக்கோம். லாங் டைமா இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, ஹெவியா கேம் ப்ளே பண்ணா அடி வாங்குதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா செக் பண்ணி ரிவ்யூல சொல்றோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்க. நிறைய கமெண்ட் வந்தா டீடைல்டான ரிவ்யூவும் போஸ்ட் பண்றோம். மற்றபடி இப்போ டெஸ்ட் பண்ண வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா தான் இருக்கு. அப்படியே ஃப்ரண்ட் சைடில் இங்கே டிஸ்பிளேக்கு வந்தால் பொதுவாக 20,000 ரூபா செக்மெண்ட்க்கு மேலே போகும்போது நிறைய மொபைல்ஸில் வந்து கவுடு டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. ஆனால் ரியல்மி இந்த டைப் ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான் கொடுத்துட்டாங்க.
ஸோ கர்வ்டு டிஸ்பிளே பெஸ்ட்டா ஃப்ளாட்டான டிஸ்பிளே பெஸ்ட்டா அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இங்கே கார்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், நான் விரும்புறது ஃப்ளாட்டான டிஸ்பிளே தான். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. லாஸ்ட் டைமோட இந்த டைம் டிஸ்பிளேயோட சைஸையுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே 6.80 இன்ச்சில் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு. டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே 453 ppi கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் இதெல்லாமே நல்லாவே இருக்குது, ரிச்சாகவும் எடுத்து தருது. டீட்டெயிலுமே நல்லா இருக்கு. இன்டோரில் யூஸ் பண்ணாலும் சரி, அவுட்டோரில் டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணாலும் சரி, நல்ல பிரைட்டரான டிஸ்பிளேவாக இருக்கு. ஆனால் GT60ல பீக் பிரைட்னஸாக 6000 nits கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த டைப் 1800 nits தான் கொடுத்துருக்காங்க. இதை ஏன் டவுன் கிரேட் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. இருந்தாலுமே இந்த பிரைட்னஸை போதுமான அளவு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட் இருக்கு, டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு, 100% DCI P3 கலர் கேம் மோட் சப்போர்ட் இருக்கு. அதனால வீடியோஸ் பார்க்கும்போது அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்குது. டீடைலுமே நல்லா இருக்குது. சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் இங்க டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்ல லவுடா கிளியரா இருக்குது. இங்க AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால 100 டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துட்டாங்க. அதுவுமே நல்ல ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படியே கேமரா செக்மெண்ட்க்கு வந்தா ரியர்ல 50 மெகாபிக்சல் சோனி சென்சார் கொடுத்திருக்காங்க. IMX896 அப்படிங்கிற ஒரு சென்சார். செகண்டரி சென்சாரா 8 மெகாபிக்சல்ல ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார், ஆம்னி விஷன் சென்சார் கொடுத்திருக்காங்க. செகண்டரி சென்சார் இன்னுமே பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் இவங்க ஒரு 50 மெகாபிக்சல் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இல்ல அப்படின்னா டெலிஃபோட்டோ கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். சோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் கேமரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்குது. செல்ஃபி கேமராவுமே இங்க 32 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுவுமே சோனி சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. IMX615 அப்படிங்கிற ஒரு சென்சார் கொடுத்திருக்காங்க. அது நல்ல விஷயம் தான். இங்க ரியர் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. டீடைலுமே நல்லா இருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே நல்லா இருக்கு. ஈவன் அந்த ஹேர்ல கூட அந்த எட்ஜ் டிடெக்ஷன் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்குது. நீங்க இன்டோர்ல ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எடுக்கிறீங்க, இல்ல லோ லைட்ல எடுக்கிறீங்கன்னா கூட அந்த போட்டோஸ்ல டீடைல் வந்து நல்லா இருக்கு. பட் அந்த ஸ்கின் டோன் மட்டும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி மொழுன்னு கொடுத்தது. அதுல அந்த ஷார்ப்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி போட்டோஸ் எல்லாமே பார்க்கிறதுக்கு சூப்பரா தான் இருக்கு. அல்ட்ரா வைட் ஆங்கிள் போட்டோஸ் பொறுத்தவரை ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கு. பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லா இருக்கு. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது நல்ல டீடைலா கலர்ஃபுல்லா நம்மளால போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. இதுலமே ஸ்கின் டோன் இதெல்லாமே நல்லாவே எடுத்து தருது. லோ லைட்லமே இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு. அப்படியே வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல மேக்ஸிமமா 4K 60 fpsல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. இந்த செக்மெண்ட்ல செல்ஃபிலமே 4K 60 fpsல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. 4Kல வீடியோஸ் எடுக்கும்போது நல்ல குவாலிட்டியா டீடைல்டா நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. இங்க OIS சப்போர்ட் இருக்கிறதுனால OISல நல்ல ஸ்டேபிளா வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அதுல மேக்ஸிமமா 1080 60 fpsல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. மொபைலோட சாஃப்ட்வேர் எப்பயும் போல லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15 கொடுத்திருக்காங்க. realme UI 6.0 ஓட இந்த டைம் அப்டேட் வந்து அதிகமா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 OS அப்டேட், 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ ரியல்மி இந்த டைம் தான் அதிக அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த செக்மெண்ட்ல நாங்கள் தான் அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ரியல்மியோட அதிகமாக கொடுக்குறவங்கலாம் இருக்க தான் செய்கிறாங்க. அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அது எந்த பிராண்ட் அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றபடி சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்பயும் போல நல்லா இருக்குது. அந்த அனிமேஷன்ஸ் இதெல்லாமே பெட்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ realme UI 6.0ல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ இங்கே கார்டில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. மற்றபடி எப்பயும் போல தேவையில்லாத அந்த ப்ளோட்வெஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ், ஸ்னாப்ஷாட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிரீமியம் செக்மெண்ட் மொபைலா கொடுத்திருந்தாலுமே தேவையில்லாத புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ், ஆட்ஸ் இதுவுமே இருக்க தான் செய்யுது. அட்லீஸ்ட் இவங்க பிரீமியம் செக்மெண்ட் மொபைலுக்காவது இதெல்லாம் கட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அப்படி கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதோட எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருந்திருக்கும். மொபைலோட பிளேஸ்மெண்ட் பார்த்தா டாப்ல ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. IR பிளாஸ்டரும் கவர் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடு எதுவுமே கொடுக்கல. பாட்டம்ல வந்தோம் அப்படின்னா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணா 2 சிம் மட்டும் தான் போட முடியும். SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. பக்கத்தில் மைக், டைப் சி சார்ஜிங் போர்ட் வருது. இங்கே ஒரு ஸ்பீக்கர் வந்தது. ரைட் சைடில் வால்யூம் அப் டவுன் பட்டன் வருது. கீழேயே பவர் பட்டன் வருது. அதை அந்த கலர் வந்து டிஃபரன்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. மற்றபடி Wi-Fi 6 இருக்கு. NFC-யும் கவர் பண்ணியிருக்காங்க. Bluetooth வெர்ஷன் 6 கொடுத்துருக்காங்க. இதுக்கு IP68, 69 இந்த 2 ரேட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. கடைசியாக அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோ எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதோட எக்ஸாக்டான பிரைஸ் தெரியாது. பட் இங்க ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தா இந்த டைம் ஸ்டார்டிங் வேரியண்டாவே 12GB RAM தான் ஸ்டார்ட் பண்றாங்க. 8GB RAM கிடையாது. ஸ்டோரேஜுமே 128 கிடையாது. 256 தான் ஸ்டார்ட் பண்றாங்க. நல்ல விஷயம் தான். 12 + 256, 12 + 512 அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி 2 வேரியன்ட் தான் லான்ச் பண்றாங்க. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்த்தா ஒரு 25,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய்க்குள்ள 12+256 லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இல்லை 30,000 ரூபாய்க்கு மேலேயும் லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸாக்டான ப்ரைஸ் தெரிஞ்சிருக்கும். நானுமே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் ஒருத்தன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்படி ஒருத்தன்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.